வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இன்னைக்கு காலையில தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஓட ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணவுடனே இப்போ உள்ள போய் உங்களுடைய வெப்சைட்குள்ள டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்குள்ள போய் சைன்இன் பண்ணி உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுடைய எல்லா ரேங்க்குமே எல்லாத்துக்கும் வந்துருச்சு. என்னது கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க் எல்லாமே வந்துருச்சு. அதை பார்த்ததுலேருந்து நான் ஸ்டாப்பா வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து ஃபோன், நிறைய பேர் வந்து நம்மளை நேர்லேயே சந்திக்க வந்துட்டு ஒரே ஃபீலிங், சார் கட் ஆஃப் வந்து ரொம்ப கூடிருச்சு சார், ஈவன் 195 மேலே இருக்கிறவங்களே சார் ஒரு 2000-3000 ரேங்க் கூடிருச்சு. அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒவ்வொரு கட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து நம்மகிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணியோ நேரில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, சார் ரேங்க் வந்து நிறையா குடிச்சிச்சு சார், அதனால வந்து நம்மளுக்கு நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்குமான்னு ஒரே ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில பெரிய பெரிய கேரியர் அனாலிட்டிக்ஸ் யூடியூப்ஸ்லாம் போய் பார்த்தோம்னா அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஹியூஜாக ஏறப்போகுது, 4லேருந்து 40 வரை ஏறப்போகுதுன்னு. அவங்க என்ன அனாலிசிஸில் சொல்கிறாங்கன்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பொதுவாக வந்து போன வருஷம் இப்போ 190க்கு என்ன ரேங்க் இருக்குன்னு பார்க்குறாங்க, இந்த வருஷம் 190க்கு என்ன ரேங்க் இருக்காங்க, அடுத்தது 180க்கு என்ன ரேங்க் இருக்குன்னு பார்க்குறாங்க, இதை வந்து 180க்கு என்ன ரேங்க் இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இது பண்ணி வந்து பெரிய சேஞ்சஸ் ஆகப்போன்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போதே தெரியுமாங்க, 2,48,000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லும் போது ஹியூஜ் ஏற போகுதுன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து 180க்கு இதுல இந்த ரேங்க் இருந்தது, இதுல இந்த ரேங்க் இருக்கு, 4 கட் ஆஃப் போட போகுது, அதுல இந்த ரேங்க் இருந்தது, இது ஏற போகுது, 5 ஏற போகுது, இது ஏற போகுது, 10 ஏற போகுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ரேங்க் உண்டாலும் நீங்க நினைச்ச காலேஜ், நினைச்ச குரூப் கண்டிப்பா கிடைக்கும். சார் என்ன சார் எல்லாருமே சொல்லும்போது நீங்க ஒரு வித்தியாசமா சொல்றீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. முதல்ல வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இந்த வீடியோக்குள்ள வாங்க. யாருமே பயப்பண்ணி நம்மளுக்கு காலேஜ் கிடைக்காது நினைச்சிட்டு வராதீங்க. தைரியமா உள்ள வாங்க வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு எவ்வளவு வந்து பாசிட்டிவா சொல்றோம்னு நான் சொல்றேன். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ ரேங்க் வந்து நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் அப்ளிகேஷன் வர்றது நம்மளுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தெரியும் அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு. ஸோ அட் சேம் டைம் எல்லாருமே வந்து கட் ஆஃப் கூடுது, நம்மளுக்கு வந்து ரேங்க் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு, நமக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து நீங்க தைரியமா இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் முதல்ல கேளுங்க. ஜெனரல் என்னென்ன ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க முதல்ல அதை கவனிங்க. ஜெனரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சா? ரைட். ஜெனரல் அகாடமிக் ரேங்க்ல வந்து யார் யார் வருவாங்கன்னு முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கா? அவங்களுடைய நம்பர் எதுல இருக்கும்? ஜெனரல்ல தான் இருக்கும். அவங்க 7.5லயும் அவங்களுடைய நேம் இருக்கும், ஜெனரல்லையும் அவங்களுடைய நம்பர் இருக்கும். ஸோ மொத்தத்தில் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க 7.5 கோட்டால எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ எவ்வளோ வந்து ஜென்ரலாக ரேங்க் இருக்கோ அந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல மைனஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் ரேங்க் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க வந்து அவங்க இதுலேயும் அவங்களுடைய பேர் நம்பர் இருக்கு, ஜென்ரல்லையும் அவங்க பேர் நம்பர் இருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் வந்து அவங்க வந்து அந்தந்த கோட்டால எடுப்பாங்களா இல்லையா சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் எடுத்துருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க கோட்டால கொஞ்சம் எடுத்துருவாங்க, அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் அவங்க கோட்டால கொஞ்சம் பேர் எடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து என்னென்ன வந்து இட ஒதுக்கீடு இருக்கோ அதே மாதிரி 7.5 ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட இதுல எடுத்துருவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து நீங்க முதல்ல மைனஸ் பண்ணிருங்க. ஜெனரல் ரேங்க்ல வந்து இவங்களுடைய எல்லா இதையும் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறதா அது ஆல்மோஸ்ட் போன வருஷோட ரேங்க்ல தான் வந்து நிக்க போகுது. புரியுதா? ரைட் சார். இன்னொரு உங்களுக்கு என்ன சொல்லணும்னா,
இந்த என்னைக்கு வந்து கட் ஆஃப் கூடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா மேக்சிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு போயிட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி போயிட்டாங்க. அப்ளிகேஷன் தான் போட்டாங்க. அதுல மேக்சிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட என்ன செஞ்சாங்கன்னா நல்ல மார்க் 190க்கு மேல 195க்கு மேல இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு போயிட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போனவங்க யாருமே வந்து கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் நிறைய ஆல்மோஸ்ட் பிராங்கா சொல்லணும்னா சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சிஐ இந்த மாதிரி பெரிய போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன் பெரிய ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாருமே வந்து மேக்சிமம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஹியூஜ் பஞ்சும் இதுல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. அவங்களும் வந்து கவுன்சிலிங்க்கு அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ரேங்க் வந்திருக்கும், ரேங்க் வச்சு நீங்க பயப்படாதீங்க. கவுன்சிலிங் அந்த வரணும்ல, கவுன்சிலிங் வந்து சீட்டு எடுத்தாதானே அவங்களாம் வர மாட்டாங்க. ரைட். அடுத்தது இன்னும் ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் என்னன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அனாலிசிஸ் பண்ணி சொல்றாங்களே 2 மார்க் கூடுது. இப்போ 195க்கு மேல வந்து ஒரு 2 மார்க் கூடுதுன்னு அவங்க சொல்றாங்க. ரைட், இருக்கட்டுமே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானப்பா 2 மார்க் கூட போகுது. நான் ஐடி எடுத்துட்டு போறேன், ஏடிஎஸ் எடுத்துட்டு போறேன், ஏஎம்எல் எடுத்துட்டு போறேன், ஒண்ணுமே குறையாது இல்லைங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து கூடுதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஐடி ஏடிஎஸ் ஏஎம்எல் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டரோட வந்து மிச்ச பிரான்ச் எல்லாமே கம்மியான கட் ஆஃப் தானே இருக்கும். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஈஸி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ 190க்கு ஒரு காலேஜ்ல ஈஸினா ஒரு 5 மார்க் 185க்கு தான் கிடைக்கும் சொன்னாங்கன்னா ஒன்னும் பயப்படாதீங்க. ஈஸி இல்லன்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து ட்ரிபிள்இயோ அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸோ விஎல்எல்சியோ அதே காலேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு சேஞ்சஸ் வராதுங்க. கூவட்டும், நம்பிக்கையுடன் நினைத்த கல்லூரியை நான் எடுப்பேன்னு சொல்லி நீங்க நம்பிக்கையா இருங்க. ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு பிரான்ச்சுக்கு கொடுச்சுன்னா அதுக்கு அடுத்த பிரான்ச்ல வந்து பழைய பிரான்ச் நீங்க பண்ணீங்கன்னா 2 ஆல்மோஸ்ட் ஒன்னா தானங்க வரும். இந்த லாஜிக் வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கையா இருங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நிறைய போயிட்டாங்க. எதுக்கு போயிருக்காங்க? அமிர்தாக்கு போயிட்டாங்க, விஐடிக்கு போயிட்டாங்க, சாஸ்தாக்கு போயிட்டாங்க, கலசலிக்கும் போயிட்டாங்க. அதே மாதிரி ஜேஇக்கு போனவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, என்ஐடிக்கு ஜோசா கவுன்சிலிங் நம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சீசா கவுன்சிலிங்ல எடுக்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த டீம் எல்லாருமே வந்து உங்க இதுல இருந்து குறைஞ்சிருவாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படணும் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு தாரக மந்திரம், நான் இந்த காலேஜ்ல வந்து நான் சீட்டு எடுக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த 3 பிரான்ச் நீங்க மாறி வந்தா அது கிடைச்சிரும். இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து நீங்க ஒரு காலேஜ் நினைச்சீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து 10வது ரேங்க்ல இருக்க காலேஜ் வச்சீங்கன்னா 12வது 13வது காலேஜ்ல கிடைச்சிரும்ல. ஏன் வந்து ஒரி பண்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், இனிமே தான் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து உங்களுக்கு சவால்கள் நிறைய போகுது. நான் ஒரே காலேஜ் ஒரே குரூப் நினைக்கவே கூடாது. ஆப்ஷன் இருக்கணும். ஈவன் பெரிய கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன் வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சிருப்பாங்க. நான் பிளான் ஏ மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. இனிமே வந்து நீங்க டீனேஜ் முடிஞ்சு இதுக்கு வர்றீங்க. அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஒவ்வொரு ஸ்டெப்புமே சுயமா யோசிக்கணும். ஓகே, எனக்கு கம்ப்யூட்டர் இல்ல ஏடிஎஸ் எடுத்துட்டு போறேன், இப்ப இல்ல இந்த காலேஜ் இல்ல அடுத்த காலேஜ் எப்படிதான் சீட் கொடுக்கும். 40 மார்க் கொடுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா வந்து லாஸ்ட் கட் ஆஃப் 77 இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கு சீட்டே கிடைக்காதா? அப்படின்னா 110 தான் கிடைக்கும். அப்படின்னா லாஸ்ட் மார்க் எவனுக்கு சீட் கிடைக்காதா? ரைட். முதல்ல வந்து போன வருஷம் எத்தனை காலேஜ்ல சீட்டு 50,000 சீட் வேக்கன்ட் தானே ஆச்சு. ஏன் அது புரிஞ்சுக்கிற மாட்டீங்க? போன வருஷம் 50,000 சீட்டு வந்து வேஸ்ட் ஆச்சு. இந்த தடவை ரேங்க் வந்து ஒரு 50,000 பேர் கூட வந்தாலும் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங்ல கிடைக்குங்க. சோ அதனால வந்து யாருமே வந்து ஒரி பண்ண அவசியம் கிடையாது. எவ்வளவுதான் வந்து ரேங்க் வந்து கூடினாலும் நீங்க நினைச்ச காலேஜ் கிடைச்சிரும், நினைச்ச குரூப் கிடைச்சிரும். ஒரி பண்ணாதீங்க. ரவுண்ட் வரட்டும், பக்காவா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இதுல வந்து மெயின் சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ரொம்ப கிளவரா இந்த காலேஜ் இந்த குரூப், இந்த காலேஜ் இந்த குரூப், அடுத்த காலேஜ் இந்த குரூப்னு நீங்க பக்காவா அனாலிசிஸ் பண்ணி நீங்க பக்காவா இப்பவே வந்து நீங்க ரெடி பண்ணிருங்க. குறிப்பா வந்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. நீங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கண்டிப்பா கிடைக்கும். இது கேரியர் கைடன்ஸ் குரு ஜாக்கிரோட உத்தரவாதம்.
அதுக்கு நீங்க என்ன செய்யணும், கரெக்டா வந்து பக்காவா பிளான் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. எந்த இடத்துலையும் இப்போ நிறைய இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நிறைய காலேஜஸ் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் வந்து நாங்க 190க்கு மேல டியூஷன் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, 185க்கு மேல டியூஷன் ஃப்ரீ, ஹாஸ்டல் மட்டும் பே பண்ணுங்க, பஸ்ஸுக்கு மட்டும் பே பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் ரேங்க் 20 to 30 அத பூந்தமல்லி சைடுல இருக்க நிறைய காலேஜஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அள்ளி ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுல வந்து நிறைய செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, நான் எது கவுன்சிலிங் கொடுங்க, அவங்க தான் எல்லாம் ஃப்ரீயா கொடுங்க, அவங்க அதுலயே நிறைய பேர் போயிருவாங்கங்க. அதனால கவுன்சிலிங் நம்பி இருங்க. கண்டிப்பா வந்து என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்ம காலேஜ்ல வந்து ஹை கட் ஆஃப் மார்க் எல்லாம் இழுக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க போகட்டும், சுமாரான காலேஜ்ல ஆஃபர் வாங்கிட்டு போகட்டும். டாப் காலேஜ்ல வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நல்ல காலேஜ் கிடைக்கும். இனிமே தைரியமா இருங்க, உங்களுடைய தைரியம் தான். இனிமே நிறைய உங்க கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாரு கட் ஆஃப் ரேங்க் கூடிருச்சு, இப்போ ஏமனே உடனே நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போங்கன்னு வந்து உங்களை உசு பேத்துவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா ஏற்கனவே 5 லட்சம் 10 லட்சம் வாங்கினவங்களாம் வந்து டொனேஷன் கேட்டவங்க இப்பெல்லாம் 20 லட்சத்துக்கு போயிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க டொனேஷன் படிச்சு இன்ஜினியரிங் படிக்க நெசசரி கிடையாது. நல்ல மார்க்கான தைரியமா கவுன்சிலிங்ல இருங்க, உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். எப்போதுமாலும் வந்து சாய்ஸ் லிஸ்ட் விஷயமா வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏதாவது வேணும்னா எப்போதுமே நான் கால் பண்ணுங்க. என் பேர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஜாக்கிர் ஹுசைன். என் செல் நம்பரும் தெரியும், 9842376822. கண்டிப்பா வந்து நான் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா எடுத்துருவேன். அப்படியே இல்லாட்டினாலும் வேற கால்ல வந்து நான் பேசிட்டு இருந்தாலும் திருப்பி அந்த மிஸ்டு கால் பார்த்து நானே கூப்பிட்டுருவேன். ஸோ அதனால எல்லாருமே தைரியமா இருங்க, உங்களுக்கு நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவை வந்து பொழந்து கட்டுவோம் அனாலிசிஸ் பண்ணி. ஏன் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம ஓரளவு சொல்லியாச்சு. இனி ஃபிங்கர் டிப்பா வந்து நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல வந்து பக்காவா கொடுப்போம். அதுவரை என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.